வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா புடலங்காய் கூட்டு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போது ஒரு குக்கர் எடுத்துருக்கோம். அதில் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த புடலங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு புடலங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை கோர வச்சு சேர்க்குறோம். அப்புறம் சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, அதுவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் போல் வெள்ளைப்பூடும், ஒரு சின்ன பீஸ் காயமும் எடுத்துருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். இனி இது கூடால கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இதை ஒரு கப்பு தண்ணி விட்டு நாம மூடி வச்சு வேக வைக்க போறோம். ஸ்டவ்ல வச்சு 5 விசில் வச்சு எடுக்க போறோம். நல்லா வேகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் போல தேங்காய் எடுத்திருக்கோம். இது கூடால ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் போல மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏத்தாக்கல நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்கிறேன் மிளகாய்த்தூள். தண்ணி விடாம இதை கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. இதை ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இது இப்படி இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கோம். இதுல ஆயில் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஆயில் சூடானதும் அதுல கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வத்தல் மிளகாய பிச்சு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் போல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுல நாம வேக வச்சிருக்கக்கூடிய இந்த புடலங்காயை சேர்த்துக்கலாம். நாம அரைச்சிட்டு இருக்கக்கூடிய தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்ப இது கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இது கூடால கொஞ்சம் போல சால்ட் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட புடலங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.